Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம pizza making வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கான ரெசிபியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிறோம். அதில் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டர் தேவைப்படுது. ஸோ வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். தென் நமக்கு சுகர் தேவைப்படுது. ஸோ சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இது சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஸோ ஈஸ்ட்டுக்கான திங்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நாம் மைதா மாவில் இதை ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பிஸாவோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஈஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுற வாட்டரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பீஸாக்கான பேஸை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு, ஸோ கடைசியில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு 1 ஹவர் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸாவோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிஸாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம 2 டொமேட்டோவை எடுத்து வேக போட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி க்ராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா தோல் பீல் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இருக்கும்போது நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் நம்ம கட் பண்ணிக்கணும். வெங்காயம் நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணியாச்சு. அதே போல் பூண்டையும் சாப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கார்லிக் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். பிகாஸ் நல்லா குக் ஆகும். ஸோ ஒன்ஸ் வதங்கினதும் தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக நான் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மாவை நான் ரெடி பண்ணிக்கிறேன். பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க சைட்ஸில் அண்ட் சென்டர் பார்ட்டில். எட்ஜஸ்லாம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எட்ஜில் வந்து திக்காகவும் சென்டர் பார்ட்டில் வந்து தின்னாகவும் வரும். அண்ட் நம்ம நிறைய ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏர் நல்லா ஃப்ளோ ஆகி எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை ஸ்ப்ரெட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா சைடுமே உங்களுக்கு அந்த சாஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். பீசஸாகவும் போட்டுக்கலாம். நல்லா துருக்கி போட்டால் உங்களுக்கு நல்லா ஈவனாக இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும், சீஸியாகவும் இருக்கும். ஸோ தட் நான் துருக்கியே போடுறேன். டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கன்வீனியன்ஸ் தான், எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம், பன்னீர் அண்ட் கார்ன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் பன்னீரும் கார்ன் அண்ட் குடமிளகா ஆட் பண்ணுறேன்.
இப்போ அவனில் வச்சிடலாம். 220 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ சூப்பர் பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்